ரஷ்யா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் புதினுடன் தனிப்பட்ட முறையில் சந்திப்பு. மோடி மீண்டும் பிரதமரானது விபத்து அல்ல, பல ஆண்டு உழைப்பின் பலன் என புதின் பாராட்டு. ஜம்மு காஷ்மீரில் ரோந்து பணிப்படை வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல். 5 வீரர்கள் வீரமரணம், மேலும் 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களில் திருத்தம் செய்ய குழு. ஓய்வு பெற்ற நீதியரசன் சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து முதலமைச்சர் உத்தரவு. இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டியில் ஓய்ந்தது பரப்புரை. இறுதி நாளில் தீவிரமாக வாக்கு சேகரித்த அரசியல் தலைவர்கள். தமிழ்நாட்டில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யவும் வலியுறுத்தல். உண்மையிலேயே அரசுக்கு பட்டியலின மக்கள் மீது அக்கறை இருக்கிறதா? வெறும் வாக்குக்காக மட்டுமே சமூக நீதியா என தமிழக அரசுக்கு திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் கேள்வி. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த அருண் சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்பு. ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே முதல் பணி எனவும் பேட்டி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தவறுகளை கண்டுபிடிக்காவிட்டால் மறுதேர்வு நடத்த வேண்டும். தேசிய தேர்வு முகமை சிபிஐ மத்திய அரசு உரிய பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு அமலாக்கத்துறை எதிர்ப்பு. சட்டவிரோதமாக வழங்கப்பட்டிருப்பதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. அசாம் மாநிலத்தில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 78ஆக அதிகரிப்பு. 28 மாவட்டங்களில் 23 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூரில் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்களுடன் உரையாடிய ராகுல் காந்தி. அசாமிலும் வெள்ளத்தால் தவிக்கும் மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர் மழை வெள்ளத்தால் முற்றிலும் முடங்கியது மும்பை. வெள்ளக்காடான சாலைகள், தண்ணீரில் மூழ்கிய ரயில் தடங்கள். உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் 36 பேர் உயிரிழப்பு. குழந்தைகள் மருத்துவமனையும் தாக்கப்பட்டதாக உக்ரைன் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.